கர்த்தர் முன்னதாக இன்றைய வசனம் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பு நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். கர்த்தர் முன்னதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு எருசலேமில் அதிகமான பாவம் இருக்கும்போது கர்த்தர் முதல்ல தூதன் அனுப்புகிறாரு. அந்த தேசத்தின் அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஜனங்களுக்கு நெத்தியில் அடையாளம் போடுன்னு சொல்லுவார். அடுத்தது ஒரு தூதன் அனுப்புவார். யாருக்கு நெத்திலெல்லாம் முத்திரை இல்லையோ அவங்களெல்லாம் பட்டயத்தில் வெட்டி போடுன்னு சொல்லுவார். இதில் என்ன பார்க்கும்போனா அந்த பெருமூச்சுட்டு அழுவங்களுக்கு ஒரு பாரம் இருந்துச்சு. ஆனால் சிலவங்களுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் பாரம் அது இருக்காது. ஆனால் இவங்களுக்கு அந்த தேசத்தில் நடக்க ஒரு அக்கிரமத்தை பற்றின ஒரு பாரம் வருது. ஏன்னா கர்த்தருக்கு அந்த பாரம் உண்டு. தேசத்தில் ஒரு நினிவே பட்டணம் பாவம் செய்யும்போது கர்த்தர் பாரப்பட்டார். எந்த ஒரு பாவம் ஒரு தேசம் பாவத்தில் மூழ்கும்போது கர்த்தர் வியாகுலப்படுவார். எப்படி தேவனுக்கு பாரம் வரும்னா, அந்த ஜனங்கள அவர் சிருஷ்டிக்கிறார், அவர் நடத்துறார், அவங்கள எல்லாமே கொடுக்குறார். ஆனால் அவங்க வழி விலகி அந்நிய தெய்வங்களையும் பிசாசையும் கல்லையும் தேவையில்லாத வழிபட்டு போகும்போது கர்த்தர் பாரப்படுகிறார். அப்போ அதுக்காக பெருமூச்சு அழுட்டு ஜனங்கள் ஒரு பாவம் தேசத்தில் இருக்குது. நீங்கள் இருக்க தேசத்தில் ஒரு பாவம் அதிகமாக இருக்குது. ஒரு பிரச்சனை தேவனுடைய காரியத்தை பரிசுத்த குலைச்சலோ இல்லை ஏதோ ஒரு ஆலயத்து பிரச்சனையும் வரும்போது உங்களுக்கு அந்த பாரம் வரணும். அந்த பாரம் வரும்போது தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். அந்த பாரம் வருகிறது வந்து நீங்கள் அழுதுறீங்களா, உங்கள் நெத்தியில் கர்த்தர் கண்டிப்பாக முத்திரை போடுவார். எதுக்குன்னா, இன்னொரு காலம் தேவன் நான் தேசத்தில் பஞ்சம் வந்தாலும் சரி எது வந்தாலும் இந்த முத்திரை இருக்குமானால் நீங்கள் அதை நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. இந்த வேகத்தில் எஸ்ஐக்கு 39 பார்க்கும்போது அந்த முத்திரை போட்டவங்கள அவங்க விட்டுருவாங்க. தேசத்தின் பாவத்தை முத்திரை அழுந்து பெருமூச்சு அழுகிற ஜனங்களை அவங்க ஒன்றுமே பண்ணல. இந்த வேளையில் நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே நடக்கிற காரியங்களுக்காக தேசத்தின் காரியங்களுக்காகவோ மற்ற தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காகவோ தேவன் துக்கப்படுகிறதுக்கு ஏதுவான காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பாரம் வரலன்னா இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஒரு விஷயம் நீங்கள் கர்த்தரை திரும்புங்க. அந்த பாரத்தை வந்துட்டா அதுக்காக ஜெபிங்க. கண்டிப்பாக உங்கள் நிலையில் தேவன் முத்திரை போடுவார். இந்த உலகத்தில் எந்த குறைச்சி வந்தாலும் சரி எந்த யுத்தங்கள் எது வந்தாலும் சரி நீங்கள் அதுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் போது நீங்களும் காப்பாற்றப்படுவீங்க. உங்களை சார்ந்தவங்களும் தேவன் காப்பாற்றுவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு பிரியமாக தேவன் விரும்புகிற பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த பூமியில் தேவன் சாட்சியாக நடத்த பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.